பிரதோஷ பூஜை சிவ பெருமானுக்கு மட்டுமே உரிய பூஜை. சிவ பெருமனை விஷ்ணு, பிரம்மன் முதலிய அனைத்து தெய்வங்களும் வழிபடும் நேரம். எனவே இக்காலங்களில் வேறு எந்த கடவுளருக்கும் பூஜைகள் நடைபெறாது. சிவாலயங்களில் உள்ள மற்ற கடவுளரின் நடைகள் சார்த்தப்பட்டிருக்கும் அல்லது திரையிடப்பட்டிருக்கும். அந்த கிழமைகளில் வரும் பிரதோஷத்தின் பலன்கள். ஞாயிறு பிரதோஷம். சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். பலன். இதனால் சூரிய பகவன் அருள் நமக்கு கிட்டும். இந்த திசையினால் வரும் துன்பம் விலகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். திங்கள் பிரதோஷம். பிரதோஷத்தில் சோமவரம் திங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சந்திர திசை நடப்பவர்கள், சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்கள் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். பலன். மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிட்டும். மன வலிமை பெருகும். செவ்வாய் பிரதோஷம். செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். மனிதனுக்கு வரும் ரூணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இது. பலன். செவ்வாயால் வரும் கெடு. பலன் நீங்கும். பித்ரு தோஷம் நீங்கும். கடன் தொல்லை தீரும். எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று சித்தாமிர்த தீர்த்ததில் பிரதோஷ நேரத்திலே நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ருணமும் ரணமும் நீங்கும் என்பது சிவவாக்கு. புதன் பிரதோஷம். புதன் திசை நடப்பவர்கள், புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். பலன். புதனால் வரும் கெடு பலன் நீங்கும். கல்வி சிறக்கும். அறிவு வளரும். படிக்காத பிள்ளை படிக்கும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் புதன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். இதனால் அவர்கள் கல்வி சிறக்கும். தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள். வியாழன் பிரதோஷம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு திசை நடப்பவர்கள், குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வியாழன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். பலன். கரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும். வெள்ளி பிரதோஷம். சுக்கிர திசை நடப்பவர்கள், சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளி அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். பலன். உறவு வளப்படும். சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். சனி மகா பிரதோஷம். சனி பிரதோஷம் என்று கூறமட்டர்கள் சனி மகா பிரதோஷம் என்றே கூறுவார்கள். ஏன் என்றால் அத்தனை சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமை வரும் பிரதோஷம். எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்று கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது சிறப்பு. ஏழரை சனி, அஸ்தம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். பலன். ஒரு சனி பிரதோஷம் சென்றால் 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும். கரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும். பஞ்சமா பாவமும் நீங்கும். சிவ அருள் கிட்டும். கண்டிப்பாக செல்ல வேண்டிய பிரதோஷங்கள். வருடத்திற்கு வரும் 24 பிரதோஷத்திற்கு போக முடியாதவர்கள் சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வரும் 8 பிரதோஷத்திற்காவது செல்ல வேண்டும். இந்த 8 பிரதோஷத்திற்கு சென்றால் ஒரு வருடம் பிரதோஷத்திற்கு சென்ற பலன் கிடைக்கும். தேய்பிறையில் வரும் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அவர் நட்சத்திரம் அன்று வரும் பிரதோஷம் கவலை தீரும். பிரதோஷ காலங்களும் விரத மகிமைகளும். 5 வகையான பிரதோஷ காலங்கள். 1. நித்திய பிரதோஷம். தினமும் சூரிய அஸ்தமனத்திற்கு 3 நாழிகைக்கு 72 நிமிடம் முன்னர் உள்ள காலகட்டத்தை இது குறிக்கும். 2. பட்ச பிரதோஷம். இது வளர்பிறை திரையோதசி என்று வரும். 3. மாத பிரதோஷம். இது தேய்பிறை திரையோதசி என்று வரும். 4. மகா பிரதோஷம். சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் சனிக்கிழமை கூடிய திரையோதசி நாளன்று இது வரும். ஆலகால நஞ்சு ஈசன் ஏற்றருளியது கார்த்திகை மாதம் சனி பிரதோஷத்தன்று என்று கருதப்படுகிறது. இதற்கு மாறாக ஆந்திராவில் வைகாசி மாதம் சனி பிரதோஷ வேளை என்று கருதுகிறார்கள். 5. பிரளய பிரதோஷம். இது பிரளய காலத்தில் வருவது. அப்போது எல்லாமே ஈசனுள் அடங்கும். பிரதோஷ காலங்களில் உபவாசம் இருந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும். பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்கிறார்.
எனவே இக்காலங்களில் ஈஸ்வரனை நினைத்து தியானம் செய்வது மிகச்சிறந்த பலன் அளிக்கும். சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிப்பது மிகுந்த நன்மைகளை தரும். சிவபுராண பாடல்களை பாடியும் எம் பெருமானை வழிபடலாம். நந்தி தேவருக்கு பூஜைகள் முடிந்த பின்னர் பிரதோஷ பூஜைகள் மூலவருக்கு செய்யப்படும். மூலவருக்கு தீபாராதனை முடிவுற்ற பின்னர் நந்தி தேவரது காதுகளில் யாரும் கேட்கா வண்ணம் நமது வேண்டுதல்களை சொல்ல வேண்டும். தேவர்களின் பெரும் குறைகளையே தீர்த்து நந்தி பெருமான் நமது குறைகளையும் நிச்சயம் சர்வேஸ்வரனிடம் கொண்டு சேர்ப்பார் என்பது நிச்சயம். தொடர்ந்து 12 வாரங்கள் செய்ய 13வது வாரம் நமது குறைகள் தீர்ந்ததை உணரலாம். மூலவரின் தீபாராதனையை நந்தி தேவரின் 2 கொம்புகள் வழியே காண்பது சிறந்த பலனை கொடுக்கும். பிரதோஷ காலங்களில் சிவ பெருமான் நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கிடையே திருநடனம் புரிகின்றார் என்பது ஐதீகம். இத்தகைய தரிசனம் சகல பாவங்களையும் போக்கும். அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கும்.